வணக்கம் மக்களே, உங்களை அனைவரையும் என் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். அறிமுகம். அக்பர் மொகலாய அரசின் மிகச் சிறந்த பேரரசர். அவர் நீதியும் அறிவும் நிரம்பியவன். பீர்பால் ஒரு புத்திசாலி அமைச்சராக இருந்தார். பீர்பால் தனது உள்நோக்கத்திற்காக பல சிக்கல்களை தீர்த்தார். அக்பருக்கு பீர்பாலை மிகவும் பிடிக்கும். அரசவையில் பல அமீர்கள் மந்திரிகள் இருந்தனர். சில அமைச்சர்கள் பீர்பாலை பொறுக்க முடியவில்லை. அவர்கள் பீர்பாலை கீழே தள்ள முயன்றனர். அக்பர் எப்போதும் புதிர்கள் மற்றும் சோதனைகளை விரும்பினார். பீர்பால் எப்போதும் தனது புத்திக்கூர்மையால் அதை எளிதாகச் சமாளித்தார். முதல் சோதனை. ஒரு நாள் அக்பர் ஒரு சவாலை கொடுத்தார். எது உலகிலேயே மிகவும் விலையுயர்ந்த பொருள் என்று கேட்டார். பல அமைச்சர்கள் பதில் கூறினார்கள், பொன்னும் வைரமும் முத்துமும் என்று. ஆனால் பீர்பால் வெறுமனே சிரித்தார். அக்பர் அவரிடம் பதிலை கேட்டார். பீர்பால் கூறினார், அறிவு மற்றும் நேர்மைதான் உலகில் அதிக விலைமதிப்பானவை. இந்த பதில் அக்பருக்கு மிகவும் பிடித்தது. மற்ற அமைச்சர்கள் பொறாமைப்படினர். அவர்கள் பீர்பாலை சோதிக்க திட்டமிட்டனர். பீர்பாலுக்கு எதிராக சதி செய்ய ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டது. புத்திசாலித்தனத்தின் சோதனை. ஒரு நாள் ஒரு அமைச்சர் அக்பரிடம் ஒரு புதிரை கேட்டார். ஒரு மனிதனின் உண்மையான நண்பன் யார் என்று கேட்டார். பலர் பல பதில்கள் கூறினர், பெற்றோர், சகோதரர்கள், மனைவி, குழந்தைகள். பீர்பால் சிரித்து, இப்போது நான் நிரூபிக்கிறேன் என்றார். அவர் ஒரு மருந்து கோழியை அடைத்து வைத்தார். இரவு நேரத்தில் அவனது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாரிடம் உதவி கேட்டார். எவரும் உதவ தயாராக இல்லை. பீர்பால் பசியோடு உள்ள ஒரு நாயை விடுவித்தார். நாய் பீர்பாலை பார்த்ததும் வாக் 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 என்று மையை அசைத்து ஓடிவந்தது. பீர்பால் கூறினார், உண்மையான நண்பன் என்பது எப்போதும் உங்களிடம் இருக்கும் நபர்தான். சிக்கல் மற்றும் தீர்வு. அரசவையில் ஒரு வழக்கு வந்தது. 2 பெண்கள் ஒரு குழந்தையை தங்கள் குழந்தை எனக் கூறினர். அக்பர் குழப்பத்தில் விழுந்தார். இது யாருடைய குழந்தை எனத் தெரியவில்லை. பீர்பால் ஒரு தீர்வு கண்டார். குழந்தையை இரண்டாக வெட்டி, ஒரு பாதி இதற்கு ஒரு பாதி அதற்கு கொடுங்கள் என்றார். ஒருவரும் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் ஒருவர் அழுதார். இல்லை, குழந்தையை அவளுக்கு தாருங்கள் என்று கூறினார். பீர்பால் சிரித்து, அவள்தான் உண்மையான தாய் என்றார். அக்பர் பீர்பாலை புகழ்ந்தார். கடைசி சோதனை. ஒரு நாள் அக்பர் ஒரு கேள்வி கேட்டார். உலகில் எத்தனை நட்சத்திரங்கள் உள்ளன? பீர்பால் சிரித்து, நான் கணக்கிடலாம் என்றார். அவர் ஒரு தோட்டத்தில் சென்று ஒரு பெரிய புன்னை மரத்தை காட்டினார். இந்த மரத்தில் உள்ள இலைகளின் எண்ணிக்கையே நட்சத்திரங்களின் எண்ணிக்கையாகும் என்றார். அக்பர் சிரித்துவிட்டார். அதை எப்படி கணக்கிடுவது என்று கேட்டார். பீர்பால், அதே மாதிரி எந்தவொரு மனிதனும் நட்சத்திரங்களை கணக்கிட முடியாது. அரசவையில் அனைவரும் பிரமித்து போயினர். அக்பர் பீர்பாலின் அறிவை மேலும் மதித்தார். முடிவு. பீர்பால் ஒரு நாளும் அக்பரின் விசுவாசத்தை இழக்கவில்லை. அவர் எப்போதும் நேர்மையாக இருந்தார். பல அரசவை குழப்பங்களை அவர் தீர்த்தார். பல மந்திரிகள் அவரை வீழ்த்த முயன்றனர், ஆனால் முடியவில்லை. பீர்பால் அக்பரின் மிகச் சிறந்த நண்பராகவும் மந்திரியாகவும் இருந்தார். பீர்பாலின் அறிவும் நகைச்சுவையும் அனைவரையும் கவர்ந்தன. பீர்பாலின் கதைகள் இன்று வரை புகழ்பெற்றவையாக உள்ளன. அக்பர் தனது வாழ்க்கை முழுவதும் பீர்பாலின் அறிவை நம்பினார். பீர்பால் ஒரு அறிவுத்திறன் நிறைந்த மனிதராக வரலாற்றில் இடம் பிடித்தார். அவரது புத்திசாலித்தனமான கதைகள் தலைமுறைகள் முழுவதும் சொல்லப்படும். இது அனைத்துக்கும் உங்களின் ஆதரவும் தாராளமான கருத்துக்களும் மிகவும் முக்கியமானவை. உங்கள் ஆதரவை எனக்கு தொடர்ந்து வழங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் செய்யவும். நம்மோடு இணைந்து பயணியுங்கள். ஒவ்வொரு நாளும் புதியவை கற்றுக்கொள்ளுங்கள்.